இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி இனிப்பு புளிப்பு காரம் கலந்த ஒரு சூப்பரான சட்னி 5 நிமிஷத்தில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. பேன் வச்சுக்கலாமா. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 50 கிராம் இஞ்சி எடுத்து நல்லா தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் இஞ்சி நல்லா வதக்கி எடுத்துடலாமா. இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூடாக இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வச்சிருந்து சாப்பிட்லாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ நம்ம இது எடுத்துடலாம். அதே எண்ணெயில் 2 ஸ்பூன் மல்லி, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம். இதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இது கூடவே 10லேருந்து 15 வரலும் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. காஞ்ச மிளகாய் ஸ்டார்டிங்லேயே சேர்க்காதீங்க. கொஞ்ச நேரம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வந்த உடனே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, எல்லாமே நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக வெல்லம், நம்ம வதக்கி வச்ச இஞ்சும் இதிலே சேர்த்துருங்க. இப்போ நல்லா கொஞ்ச நேரம் ஆறட்டோமா. பாருங்கம்மா, நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோம். இது நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிடலாம். அதே பேன் வச்சுங்கம்மா. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற சட்னி இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி ஊற்றிக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி. சட்னி எவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள். நல்லா கமகமகமன்னு வாசனையாக இருக்குது. நமக்கு இந்த சட்னி இந்த பதத்தில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் இட்லி தோசைக்கு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான நல்ல சுவையான சட்னி ரெடி.